வணக்கம். இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். காலையில் 3:30 மணிக்கு நான் எழுந்துட்டேன். எழுந்துட்டு குளிச்சுட்டு அப்புறம் நிறைய துணி துவைக்க வேண்டியது இருந்தது. ஏன்னா வாரத்தில் ஒரு வாட்டி தான் நான் துணி துவைப்பேன். அப்புறம் துவைச்சிட்டு அப்படியே தலைக்காணி உரை, அப்புறம் பெட்ஷீட்டு இதெல்லாம் சேர்த்து துவைச்சாச்சு. நான் ட்ரையரில் போட்டிருந்தேன் துணியை. அந்த சவுண்டில் ரூபேஷ் எழுந்துட்டாங்க. அப்படியே 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு விளையாட்டுருந்தோம். அப்புறம் நைட் அவங்க சாப்பிடாமலே படுத்துட்டாங்க. அதனால் எனக்கு அது பண்ணுது இதை பண்ணுது, எனக்கு உடம்பு முடியல அப்படி இப்படி சொல்லிட்டு ஒரு பிட்டு ஏன்னா சாப்பிட்றதுக்கு. அப்புறம் மோமோஸில் சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்தேன். நாங்கள் சஷ்டி விரதம் நான் இருக்கேன். அவங்க இடையில ஒரு வாட்டி நான்வெஜ் சாப்பிட்டுட்டாங்க. நான் சாப்பிடாம தான் இருக்கேன். 27th தான் முடியுது. அதனால் வெஜ்ஜு தான் போட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். தீபாவளிக்கு எல்லோரும் ட்ரெஸ் எடுத்துட்டிங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் சொன்ன உடனே அது ஒன்று தான் கேட்டா, நான் இருக்கிற நிலைமைக்கு எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை. நான் பொல்யூஷன் பண்ண மாட்டேன். ஏன்னா சின்ன வயசுல நான் பட்டாசு வச்சேன். இப்போ பொல்யூஷன் ஆகுது, அதனால் இது அதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய விருப்பங்கள் இப்போ இருக்கலாம். நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்க, பண்ணலை, அது உங்களோட விருப்பம். ஆனால் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு கண்டிப்பாக ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா யார் இருந்தாலும் சரி. ஏன்னா பாட்டி தாத்தாலாம் இருக்காங்க, கண்டிப்பாக வாங்கி தாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கவங்க நாளைக்கு இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது. நம்மளையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதனால் இருக்கும் போதே எல்லாருக்கும் எல்லாத்தையுமே செஞ்சுருங்க மன நிறைவாக. அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு ஊதுவத்தி ஒன்று ஏற்றி வச்சுட்டு அப்புறம் கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். நான் ஏதாவது ட்ரெஸ்ஸு வேணும்னா என்ன பண்ணுவேன்னா, கேஷ் ஆன் டெலிவரி போட்டு எங்கள் அம்மா வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு எங்கள் அம்மா வாங்கி வச்சுருவாங்க. அப்புறம் கூட நான் கொடுத்துப்பேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எங்கள் அம்மா வாங்கி வச்சுருவாங்க. அதெல்லாம் நிறைய சேர்ந்து போச்சாங்க. அங்கே வாங்கின ட்ரெஸ் எல்லாம் திருப்பி ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்துட்டு ஈவினிங்காக வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விளக்கு ஏற்றிட்டு அப்படியே வெளியே போகலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.